இந்த அக்கப்பறுத்து அவனுக்கு பிடிச்சி கொச்சு விடுமா. இப்போ 27 ஆடு இருக்கிற ஒரு பண்ணைக்கு நம்மளை கேஸ்ட்ரேட் பண்ண கூப்பிட்டுருக்குறாங்க. கேஸ்ட்ரேஷன்னா விதை நீக்கம், அதாவது காய் அடிக்கிற கூப்பிட்டுருக்குறாங்க. கெடாய்க்கு காய் அடிக்கிறதுனால பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த கறியில் வர்ற அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், நல்லா ஃப்ளேவர் வரும். காய் அடித்தது வெயிட் கெயின் பண்ணும் நல்லா. அப்புறம் ஆட்டுகளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், மேயக்கூடாது. இப்போ இன்னொரு கெடாய் இருந்ததுன்னா அது கூட சண்டைக்கு போகும், அக்ரஷன் இருக்கும், அந்த அக்ரஷன் எல்லாம் குறையும். இது நல்லா வெயிட் கெயின் பண்ணும். காய் அடிக்காத ஆடு மாசத்துல ஒரு ஆவரேஜாக ஒரு 3 கிலோ வெயிட் போடுதுன்னா இது 1 கிலோ சேர்ந்து வெயிட் ஏறும், 4 கிலோவா வெயிட் ஏறும். இந்த காயத்தை காமிங்க, காயம் ஆகாது எவ்வளோ பெரிய காயாக இருந்தாலும். 2 கட்டு போடணும், மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட்டு, 1 இன்ச் தள்ளி. என்ன வேணும் தெரியுங்களா, ஒரு முக்குட்டி குட்டி ஒன்று இருக்குது, அதை படுக்கிற போடுறது இல்லை. சைஸ் எப்படி குட்டி எந்த சைஸ் இருந்தாலும் அடிச்சுக்கலாங்களா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பெருசா வலி இருக்காது, அந்த ஒரு கத்துக்கு தான் கட்ட முடியும்.